மரண பயத்தை காமிச்ச சூரியவன்சி என்ன அடி ஆர்சிபி போட்டு பொழந்துட்டாருல்ல. 15 பால்லையே 50 அடிச்சிட்டாரு. ஆமாங்க, இன்னைக்கு மேட்ச்சில் என்ன நடந்துச்சு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் வாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்க. ஆர்சிபிக்கு ஃபஸ்ட்டு பாலே ஷாக்கிங்க. என்னடா சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே சோப்ரா வச்சாரு, பவுன்சர் போட்டு ஃபிளிப் ஷாட்டை தூக்கிட்டாரு. ஆமாங்க, அடுத்த விராட் கோலி அதிரடியாக விளையாண்டு 32 ரன் அடித்தார். என்ன அடி மரண அடி அடிச்சிட்டு இருந்தார். இப்படி தான் நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறாருன்னு பார்த்தா திடீர்னு பவுலிங் சேஞ்ச் பண்ணாங்க. ரவி பிஷ்ணோய்க்கு அவரும் அவுட் ஆகிட்டார். விராட் கோலியும் அடுத்த வந்த டேவிட் படிக்கல் அவரும் சீக்கிரமாகவே வீடு திரும்பிட்டார். பவர் பிளேலேயே 3 விக்கெட் போயிடுச்சு. ஆர்சிபியோட நிலைமை நம்ம சொதப்பிட்டாங்க இன்னைக்கு. அடுத்த வந்த கேப்டன் ரஜித் பண்டிதார் 63 ரன் அடித்தார். என்ன அடி பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்தார். என்ன எல்லாத்தையும் போட்டு கிளின்னு நல்லா கிழிச்சிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் ஆர்சிபி நம்ம சொதப்பி விளையாண்டுட்டு இருந்தாங்க. 150 ரன்னே வருமா என்ற நிலைமையில தான் ஆடிட்டு இருந்தாங்க. செஃபோர்ட் மற்றும் வெங்கடேஷ் ஐயர் அதிரடியாக விளையாண்டு ஆட்டத்தின் போக்கியே மாற்றிட்டாங்கல்ல. 201 ரன் அடிச்சிட்டாங்க. 20 ஓவர் முடிவில் 201 ரன் அடிச்சு பயங்கர ஸ்கோராக இருக்குது. அதிகபட்சமாக ராஜஸ்தான் சைடு பக்கம் ரவி பிஷ்ணோய் 2 விக்கெட்டும் சோப்ரா 2 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அதிரடியாக விளையாண்டாங்க. பவர் பிளேயில் ஜெய்ஸ்வால் விக்கெட் போனாலும் அதிரடியாக வந்த சூரியவன்சி 15 பால் 50 அடித்தார். ஆக மொத்தம் இன்னைக்கு பவர் பிளேயில் 97 ரன் அடித்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். சூரியவன்சி மட்டும் 26 பாலில் 78 ரன் அடித்து அதிரடியாக விளையாண்டார். 7 6 8 4ன்னு அடித்து மேட்சையே முடிச்சிட்டாரு. ஒரு பக்கம் ஒன் சைடு மேட்சாகவே கொண்டு வந்துட்டாரு. இருந்தாலுமே அவருடன் இணைந்த துரு ஜுரேல் அதிரடியாக விளையாண்டு அவரும் பயங்கரமாக விளையாண்டுட்டு இருக்கிறாரு. 81 ரன் அடித்து அதிரடியாக விளையாண்டு மேட்சை முடிச்சிட்டாரு. ஜடேஜா 24 ரன் அடித்து அவரும் களத்தில் இருந்தாங்க. அதிகபட்சமாக குணரால் பாண்டியா 2 விக்கெட்டும் ஜாஸ் ஹெல்சில்வுட் 2 விக்கெட் எடுத்தாங்க. என்னதான் வின் பண்ணாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே இருக்காங்க பாயிண்ட் டேபிளில்.